பம்மல் தொகுதி பம்மல் தெற்கு அறிமுக கூட்டத்திற்கு என்னை அழைத்து சிறப்பானது ஒரு வரவேற்பினை அளித்த பம்மல் தொகுதியினுடைய தெற்கு பகுதியின் வாக்காளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய இந்திய ஜனநாயக கட்சி மாநாடாக மலர்களை தூவிய பெண்களுக்கு என்னுடைய நன்றியினை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மழை பெய்யற மாதிரி இன்னைக்கு பூமழை பெய்துவிட்டது. 4/5/2026 அன்று வெற்றி மழை பெய்யும். இத்துணை அளவிற்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அப்பு என்கின்ற வெங்கடேசன், பம்மல் தெற்கு பகுதியினுடைய பகுதி செயலாளர், அவர் அப்பு என்கின்ற வெங்கடேசன் என்பது சொல்றதை விட அவரும் வேட்பாளர் என்கின்ற வெங்கடேசன் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பு என்கின்ற வெங்கடேசன் வேறு, வேட்பாளர் என்கின்ற வெங்கடேசன் வேறு என்று நீங்கள் நினைக்க கூடாது. நாங்கள் இருவரும் ஒன்றுதான். இன்று முதல் பம்மலிலே நமது எம்எல்ஏ தான் இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். அத்துணை பெரிய அளவிற்கு இந்த செயல் வீரராக மிகவும் குறுகிய நாட்களிலேயே இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுகிறார் என்றால், இவர் ஒரு வெற்றி கூட்டத்தை கூட்டினால் பம்மல் என்கின்ற ஊரே இங்கே வந்துவிடும் என்கின்ற ஒரு தோன்றுகிறது. அப்படிக்கு அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்திய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணி தலைவர்களும் ஆங்காங்கே வந்து ஒவ்வொரு இடங்களிலும் எங்களுக்கு மாபெரும் ஒத்துழைப்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தேசிய தலைவரும் என் ரத்தத்தோடு கலந்துவிட்ட திரு ரவி பச்சமுத்து அவர்கள் இன்று வந்திருப்பது சிறப்பிலும் சிறப்பு. இந்த பொது தேர்தலிலே அவர் கலந்து கொள்கின்ற முதல் கூட்டம் இந்த பம்மல் கூட்டம் தான். அந்த அளவிற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த பல தகுதிகளை இந்த பம்மல் தொகுதியை பெற்றிருக்கிறது, பம்மல் பகுதி பெற்றிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் இந்த தேர்தலை மனதில் வைத்து மாற்றத்தை விதைக்க வேண்டிய நாள் வந்துவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று உங்களுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது, உற்சாகத்தை பார்க்கும் பொழுது, வரவேற்பை பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வீழ்ந்து விட்டது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மலர்ந்து விட்டது என்பதுதான் தெரிகிறது. நாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி செயலாளர், வட்ட செயலாளர், வார்டு உறுப்பினர்கள் அனைவருமே ஒரே முகமாக உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பதன் மூலமாகத்தான் அந்த மாற்றத்தை நடத்த முடியும். இதே போல இந்த பூத் லிஸ்ட செக் பண்ணிட்டு 2 அல்லது 3 நாட்களிலேயே நீங்கள் இன்றியமையாதது அப்படிப்பட்ட வாக்குகளை, ஏன்னா நம்ம எவ்வளவு கடுமையா உழைச்சி நம்ம அந்த வாக்குகளை சேகரிக்கிறோம். அந்த வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் வர வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் முன்ன அவங்களை விட நம்ம அவங்களுக்கு அப்பன்னு காமிக்கிற அளவிற்கு மிகவும் தீவிரமாக செயல்பட்டு அந்த வாக்குகளை நாம் சேகரிக்க வேண்டும். ஊர் கூடி தேர் எடுத்தால் தான் அந்த தேர் விளங்கும் என்கிறதை போல இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த, தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இது நம்மளுடைய தேர்தல், இதில் நாம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அதை முதலில் பல்லாவரம் தொகுதியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பாக அலை ஆரம்பித்து விட்டது. அது நான் முன்பே கூறியதை போல அந்த அலை மயிலாப்பூரிலே என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய
தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினாரோ அன்றைக்கு அந்த கடலில் இருந்தது சுனாமி கிளம்பி இன்றைக்கு பல்லாவரத்திலே மையம் கொண்டிருக்கிறது. அப்படி மையம் கொண்ட அந்த மாற்றத்திற்கான புயல் கன்னியாகுமரி கரை வரை சென்று சேரும். அப்பொழுது தமிழகத்திலே பெரிய மாற்றம் ஒன்று சேரும் என்று உங்களிடத்திலே சொல்லிக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட மாற்றத்தை தரவல்ல வாக்காளர் பெருமக்களாகி நீங்கள் எல்லாம் உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே முத்திரை பதித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றியடைய செய்ய வேண்டுமாய் உங்களை மீண்டும் ஒருமுறை கேட்டுக் கொள்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் உறவினர்களிடம் சரி, நண்பர்களிடம் சரி, இவருக்கு வாக்களித்தால் நமது பகுதிக்கு நல்லது நடக்குமா நடக்காதா என்பதை விளக்கி சொல்லி, அவர் எங்களிடத்திலே வந்தார், அவருக்கும் நமது அப்பு என்கின்ற வெங்கடேசனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அவரும் அவரை போலவே உழைப்பார். இந்த பல்லாவரம் தொகுதியையும் முன்னேற்றி முதல் தொகுதியாக தமிழகத்தினுடைய சிறந்த தொகுதியாக இந்த பல்லாவரத்தை மாற்றி காட்டுவார் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அது கண்டிப்பாக சாத்தியம். அதற்காக நான் உங்களிடத்திலே உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களுள் ஒருவனாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே அளித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து இந்த பகுதியையும் நமது தொகுதியையும் மேலும் மேலும் வளர செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு எல்லாம் வணக்கத்தை சொல்லி நன்றியை சொல்லி வெற்றி கூட்டத்தில் இது போன்ற 10 மடங்கு கூட்டத்தோடு நாம் பேசுவோம் என்று சொல்லி நல்ல வாழ்க்கைக்கு நன்றி கூறி நமது தலைவர் அவர்கள் பேசுவதற்கு விடைவிட்டு நன்றி, வணக்கம்.